ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, ஊர் ஃபுல்லாக வம்பிழுத்து வச்சுருக்கான். அதனால் இவ்வளோ நேரம் வாட்டி எடுத்துட்டானுங்க. ஏன்டா ஒரு 120 ரன் தான் அடிப்பீங்களான்னு, உங்களோட டபுள் மடங்கு அடிச்சிருக்கோண்டா அப்படின்னு அது இதுன்னு பேசி இவ்வளோ நேரம் பாடாப்படுத்துறானுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கே, நீங்கள் தான் எங்கள்கிட்ட சாரி கேட்கணும். இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட சாரி கேட்குற மாதிரி ஆகிப்போச்சு. உங்களை ஃபாலோ பண்ணி அவ்வளோ அசிங்கப்படுறதுக்கு என்ன ஏதாவது ஒன்று பண்ணணுமே. நேற்று நான் கேட்கறா தான் சொன்னேன், ஏதாவது ஒரு வகையில் வந்து டஃப்பு கொடுக்கணும். சும்மா நான் தோத்தே ஆகுங்கிறப்போ இருக்கக்கூடாது. அதே மாதிரி தான் சார் வச்சோம். இப்போ நீங்களும் அதே தான் பண்ணியிருக்கீங்க. ஒரு சாம்பியன் டீம் இப்படி ஆடினா எப்படி? சஞ்சு சாம்சன் வந்து அப்படியே பொம்மை மாதிரி நிற்கிறாரு. ஆர்ச்சர் போடுறான், அந்த பால் அது எட்ஜ் ஆகி போகுது. அதுக்கு கொஞ்சம் நான் அந்த ஓவரில் முடிச்சிருப்பாங்க. அடுத்து அப்படியே பொம்மை மாதிரி நிற்கிறாரு, வந்து போல்ட் ஆகிடுது. நன்றி பர்கர் போடுறான். அடுத்து ஆர்ச்சர் அடுத்த ஓவரில் ருத்ராஜை தூக்குறான். அடுத்து ஆயுஷ்மா டிரைவர் மறுபடியும் நன்றி பர்கர் தூக்குறான். என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு பார்த்தா, ஓகே அதுக்கடுத்து சர்ஃப்ராஷும் கார்த்திக் சர்மா கொஞ்சம் நல்லா ஆடின மாதிரி தெரிஞ்சிச்சு. ஒன் டாப்பில் நம்ம ஆளு சத்யா கெட்டப்பில் கமல் சத்யா மாதிரி வந்து 2 விக்கெட் எடுத்து விட்டார். என்னையவாடா தூக்குனீங்க, என்னையவா வேலையை வேணான்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்கேயா சொன்னோம். அவனுங்களாம் எடுத்து அவங்களாம் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டானுங்கயா, அதுக்கு எங்கேயா எங்களை பழி வாங்குறேன் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம மனுஷன் போட்ட பால் சூப்பரான பால். அதுக்கடுத்து சிவன் டூபை 6 அடிச்சுட்டு திரும்ப என்கிட்ட ஏன் வீக்னஸ் உனக்கு தெரியுமா, உன் வீக்னஸ் எனக்கு தெரியுண்டி அப்படின்ட்டு கடைசி ஜடேஜா வந்து நான் ஒரு சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாரு. நான் வந்து தொழில் செஞ்சது அவங்கள்ட்ட, தொழில் கற்றுக்கிட்டது அவங்கள்ட்ட இல்லை அப்படின்றத சொல்லிட்டு போயிட்டாரு. சூப்பராக நல்லா பண்ணார். தென் அடுத்து 128 இந்த டார்கெட்டை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஈஸியாக அடிச்சிடுவாங்க தெரியும். ஆனால் வைபவ் சூரியவம்சி பால் வந்து அவனுக்கு எப்படி தெரியும் தெரில, அந்த சின்ன பையனுக்கு அது பெரிய பாலாக தெரியுமா, ஃபுட்பால் மாதிரி இல்லை எந்த சைஸில் தெரியும் தெரில, பிரிச்சுட்டான். விரின்னு பிரிச்சுட்டான். 5 6 17 பாலுக்கு 50 ரன்னு. அங்கிட்டு ஜெய்ஸ்வால் மட்டும் கொஞ்சம் இன்னும் இழுத்து ஆடிட்டுனா 10 ஓவரில் கேம் முடிஞ்சிருக்கும். ஜெய்ஸ்வால் கொஞ்சம் பொறுமையாக ஆடினதுனால 12 ஓவர் வரையும் கேம் போயிடுச்சு. என்ன செய்யறது, ஒரு சேடான டேவாக ஆகி போச்சு. அது மாதிரி -4 நெட் ரன் ரேட் போயிடுச்சு. இனி இதுலேருந்து எப்படி வெளியே வர போகிறாங்க, வந்து தான் ஆகணும். கண்டிப்பாக நம்ம வந்து கம்பேக் சூப்பர் கிங்ஸு அது வந்து தெரியும். ஸோ வந்துடுவாங்கன்னு நம்புகிறோம், வந்து தான் ஆகணும். என் ஊர் முழுக்க சண்டை போட்டு வச்சுருக்கோம். உடம்பு இரும்பா கேட்கடா கரிகாலா அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போது. இன்றைக்கி முடிக்க மாட்டானுங்க, நாளைக்கு போனாலும் நாளைக்கு அடிப்பானுங்க. அடுத்த மேட்ச் ஜெயிக்கிறவரையும் அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. ஜெயிக்கிறவங்க அடுத்த மேட்ச் ஆகுது.